சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக அடுத்து நாங்கள் இன்றைய நாளில் பேசும் பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பேசலாம். உணவே மருந்து என்கின்ற ஒரு வாழ்க்கை போய் மருந்தே உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் என்பதைத்தான் நாங்கள் கூற வேண்டும். குறிப்பா பார்த்தோமாக இருந்தால் கடவுளுக்கு அடுத்ததாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து இயற்கை. இயற்கை தான் நமக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத் தருகிறது. அதை வாழ்க்கையில் நாங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. மனிதர்களுக்கு தேவையான அனைத்து மூளைப் பொருட்களுமே இயற்கையிலிருந்து தான் கிடைக்கப்பெறுகிறது. அந்த இயற்கையோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழுகின்ற வேளையில் எங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடும். இயற்கையிலிருந்து பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள், தானியங்கள் அவ்வாறு பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இயற்கை முறையில் நாங்கள் இதை செய்கின்றோமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் உணவே மருந்து என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் இப்போது வாழக்கூடிய ஜெனரேஷன் மருந்துதான் உணவு என்கின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கின்றோம், வைத்தியசாலைக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த உணவை குறையுங்க, இந்த உணவை குறையுங்க, இந்த எண்ணெயை சேர்க்காதீங்க, அந்த எண்ணெயை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ஆலோசனைகள் எங்களுக்கு. எதற்காக இத்தனை ஆலோசனைகள்? எங்களுடைய இயற்கையை நாங்கள் மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை என்று சொல்ல முடியும். ஆனால் வைத்தியர் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்கின்றோமா? இல்லை. எவ்வளவு காலம் வாழ போறோம், சாப்பிட மட்டும் சாப்பிடுவோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிடுற வயசுல சாப்பிடாம எப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு மாற்றங்களை வாழ்க்கையில சொல்லி சொல்லி மருந்தே உணவாக மாறிக்கொண்டு போகக்கூடிய தன்மை தான் இப்போது அதிகரித்து விட்டது. எங்களுடைய முன்னோர்களை எடுத்து பாருங்க, புற்றுநோயா மாரடைப்பா எது இருந்தது அவர்களுக்கு? எல்லாருமே ஒரு வயது 110 140 வயது வரைக்கும் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள். ஆனால் இந்த காலத்தில் 60 தாண்டுவதை பெரிய ஒரு தாண்டுதலாக நமக்கு காணப்படுகிறது என்று தான் சொல்லலாம். 60 தாண்டறதுக்கு நாங்கள் இத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு செல்கின்றோம் என்பது அந்தந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒரு 15 தாண்டிச்சு அப்படின்னு சொன்னாலே இப்போது பிறந்த பிள்ளைக்கே கேன்சர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருத்தங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கப்பெறுகிறது. ஒரு காலகட்டத்துல நாங்கள் எல்லாருமே யோசித்தோம், எல்லாருமே வயசு இவ்வளவு வயதுக்குள்ளதான் நமக்கு இறப்பு வரும் அப்படின்னு சொல்லி. இப்போது நாங்கள் கேட்டு கேட்டு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இறப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமா பங்கு வகிக்கிறது எங்களுடைய உணவுகளாகத்தான் இருக்கிறது. இயற்கை மூலம் கிடைக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் சரியான முறையில் அதை கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய ஜெனரேஷனை எடுத்தோமாக இருந்தால் எல்லாமே கொழுப்பு சார்ந்த மாப்பொருட்களைத்தான் நாங்கள் அதிகமாக உண்ணுகின்றோம். மாப்பொருட்கள் எங்களுடைய உடலில் சேருகின்ற வேளையில் நமக்கு கொலஸ்ட்ரால் ஏற்படுகிறது, மாரடைப்பு வருகிறது. சில எடுக்கக்கூடாத பல கெமிக்கலை நாங்கள் பாவிப்பதால் கேன்சர் கூட நமக்கு வருகிறது. இப்ப யாருக்கெல்லாம் கேன்சர் வருகிறது என்பது தெரியாது. இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வைத்தியசாலைக்கு செல்வீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் இவ்வாறான நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பது எங்களுடைய உணவு முறை முக்கியமாக இருக்கிறது. நேற்றைய நாளில் எங்களுடைய ஒரு உறவினர் என்று சொல்லலாம், அவரை பார்க்கின்ற வேளையில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துக்கு கடந்து சென்றோம், பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சாதாரண ஒரு வருத்தம், நல்லா தெரிந்தவர் தானே, இவருக்கு என்ன நடந்துச்சு, சரி நாங்க சாதாரணமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் அங்க போனதுக்கு பிற்பாடுதான் நமக்கு தெரிகிறது அவருக்கு தொண்டையில கேன்சர் அப்படின்னு சொல்லி. தொண்டையில எப்படி இங்க கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறது நமக்கு விளங்குது. ஆனா பாருங்க, அவர் உடல் ரீதியா எவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சி பெற்று எவ்வளவு ஆளுமையா அவர் நடந்து தெரிந்திருப்பார். ஆனால் அவருடைய உளத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறது அவருக்கு தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு நோய் நமக்கு முற்றி அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிறு நோய், ஒரு தடிமனாக இருக்கலாம், ஒரு இருமலாக இருக்கலாம், ஒரு சிறு காய்ச்சலாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே நாங்கள் வீட்டில இருந்தே அதுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகையை கொண்டு இதுவே நம்மளால் முடியாது, வைத்தியசாலைக்கு கொண்டுதான் செல்லணும் என்ற ஒரு கட்டத்துக்கு பிற்பாடுதான் வைத்தியசாலைக்கு முன்னோர்கள் சென்றார். இப்போது ஒரு சாதாரண இருமலாக இருக்கலாம், ஒரு சின்ன காய்ச்சலாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் பல்வேறுபட்ட வைத்திய
வைத்தியர்களை வந்து நாடுகின்றோம். அவர்களை நாடுவதன் காரணமாக வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அவர்களை எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய உணவுகளை வந்து அவர்கள் இதை உண்ணாதீர்கள் அதை உண்ணாதீர்கள் என்று சொல்லி எங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை சொல்லும் போது நாங்கள் அதை விட அதிகமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்கின்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் எல்லாம் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னா எங்களுடைய முன்னோர்களை வந்து தேங்காய் எடுத்து அதை காய வச்சு அவர்களே வந்து செய்வார்களாம். ஒரு கல் இருக்காம், அதிலேயே வந்து எண்ணெய் எடுக்க முடியுமா. ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது? எண்ணெய் எல்லாவற்றையும் கடையில் வாங்குகின்றோம். மருத்துவமாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், எல்லாமே ரெடிமேட் ரெடிமேட் ரெடிமேட். இதுதான் இயற்கை. இயற்கையே இல்லை, ஒரு மரஞ்செடி கொடியே இல்லை நாங்க இயற்கை என்று சொல்ற அளவுக்கு. அவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவு தூரம் சென்று விட்டது என்பது வந்து ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. எனவே வந்து உணவே மருந்து என்பது நாங்கள் இருக்க வேண்டிய காலகட்டத்தை தாண்டி மருந்தே உணவாக மாறிக்கொண்டு செல்கிறது. எனவே இவ்வாறு எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய பாரம்பரியமும் அழிந்து கொண்டு செல்கிறதுக்கு மூல காரணம் மனிதனாகத்தான் இருக்கின்றார். எனவே வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் போது எங்களுடைய வாழ்க்கை வந்து சரிசமமாக இருக்கும். இல்லையே எங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டது போல் தான் இருக்கும், இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உணவு விடயத்தில் நாங்கள் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உண்ணுகின்ற உணவு தான் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இன்றைய காலத்தில் நிர்ணயிப்பதாக இருக்கின்றது. நாங்கள் என்ன விடயத்தை உட்கொள்கின்றோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எங்களுடைய உடல் ஆரோக்கியமானதாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வேலைப்படு காரணமாக உணவுகளை உண்ண மாட்டார்கள். கேட்டால் சொல்லுவார்கள் பின்னர் உண்டு கொள்ளலாம், முதல் பணம் தேவைதானே, இந்த வேலையை முடித்துவிட்டு உண்டு கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே போலதான் படிக்கின்ற மாணவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பரீட்சைகள் நெருங்குகின்ற சமயத்தில் என்ன செய்வார்கள்? உணவுகளை உண்ண மாட்டார்கள். பரீட்சை பதற்றம் காரணமாக உணவு உண்பதை வந்து அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். பரீட்சை முடிவடைந்த பிற்பாடு உண்டு கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு சமயத்தில் வந்து உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உண்ணுகின்ற நிலை காணப்படுகிறது. இவையெல்லாம் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த உணவு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நான் சொன்னது போல வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் பெற முடியும். எங்களிடம் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாங்கள் எந்த ஒரு விடயங்களையும் அடைந்து கொள்ள முடியும். கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு எங்களுக்கு ஆரோக்கியமான உணவானது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் வந்து அன்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் இடையிலான வித்தியாசங்களை வந்து அழகாக வந்து கூறியிருந்தார். ஏனென்று சொன்னால் அன்றைய காலங்களில் அந்த அம்மியில் அரைத்து அந்த உரலில் இடித்து இவ்வாறு தான் சமைத்தார்கள். அந்த மாவை எடுத்து தான் சமைத்தார்கள். இன்றைய காலத்தில் அவ்வாறு தான் சமைக்கின்றோமா? இல்லை. பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கின்ற போதே பிள்ளைகள் உணவு உண்டதன் பின் சொல்வது என்னென்று சொன்னால் உணவு செமிக்க வேண்டும் என்று சொன்னால் கொக்கோ கோலா அல்லது பெப்சி குடித்தால் தான் வந்து உணவு செமிக்கும் என்று சொல்வார்கள். அன்றைய கால மக்கள் இவ்வாறு தான் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் இல்லை. ரசம் குடிப்பார்கள். உடலுக்கு மிகவும் உகந்ததாக வந்து ரசம் வைத்து மஞ்சள் அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வந்து வைக்கின்ற போது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பான வகைகளை நாங்கள் குடிக்கின்ற போது அது கூட எங்களுடைய உடலில் தாக்கம் செலுத்துவதாகத்தான் இருக்கும். உணவு ஒரு பக்கமாக எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அதே சமயம் இந்த குளிர்பானங்கள் நாங்கள் உண்டதன் பிற்பாடு உண்கின்ற அந்த குளிர்பானங்களும் எங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நாங்கள் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்றைய கால இளைஞர் தலைமுறைகள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் அன்றைய காலருக்கு இந்த சாப்பாடு எல்லாம் தெரியாது, எங்களுக்கு இந்த சாப்பாடு தான் வேண்டும், இவ்வாறு சாப்பிட்டால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் இவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் என்று சொல்லி எல்லாம் கதையை சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னவென்று பார்க்கின்ற போது இயற்கையான உணவுகளை உண்ணுகின்ற போது மாத்திரம்தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் ஆகியோர்களாக இருக்கின்றோம். மேலும் வந்து இந்த அதிகரித்த நோய், இன்றைய காலத்தில் நோய் அதிகரிப்பதற்கு காரணம் இந்த உணவு தான் எல்லாவற்றுக்குமே பிரதான காரணமாக இருக்கின்றது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இது நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம். சிறு வயதிலிருந்தே நாங்கள் எங்களுக்கு உணவு அது எங்களுக்கு பிடித்த வகையில் சுவையான உணவை சாப்பிடுகின்றோம் என்று சொல்லி வைத்தால் எங்களுக்கு ஒருவேளை வந்து சுகர் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது டீலா இருக்கட்டும் அல்லது வந்து ஏதாவது உணவு பண்டங்களில் வந்து இனிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதிகமான சீனியை நாங்கள் போட்டு உண்ணுவோம். அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு டேஸ்டா வாய்க்கு வந்து ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து எண்ணெய்களை அதிகம் பயன்படுத்தி பொரித்த உணவுகளை எல்லாம் உண்ணுவோம். ஆனால் இது எங்களுக்கு எத்தகைய விளைவுகளை தரும் என்பதை நாங்கள் சிந்திக்க மாட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தெரியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன, உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் மனதுக்குள் இருக்கும். முற்பகல் செய்யில் பிற்பகல் விளைவு.
நாங்கள் உணவுகளை உண்டு விடுவோம். ஒரு குறித்த காலத்துக்கு பின்னாக படிப்படியாக நோய் ஆரம்பிக்கும். சுகராக இருக்கட்டும், இன்றைய காலத்தில் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், சிறு வயதிலேயே இன்றைய காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விடயமாய் வந்துவிட்டது. எல்லாத்துக்கும் பிரதான காரணம் என்ன? உணவு. உணவு விடயத்தில் இன்றைய காலத்தில் பல்வேறு வகையான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். அது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. உணவு விடயத்தில் பல்வேறு மாற்றங்கள் வந்துவிட்டன. இன்று பெண்கள் ஆண்கள் எல்லோரும் வேலைக்கு செல்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டில் சென்று சமைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கடையில் வாங்கி விடுவார்கள். கடையில் சில சமயங்களில் அந்த எண்ணெய் நாங்கள் வீட்டில் பார்த்து சமைப்போம். வீட்டில் சமைக்கின்ற போது ஆரோக்கியமான பொருட்களை சமைப்போம். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், அந்த எண்ணெயில் பொரித்த எண்ணெயை வைத்து 2-3 நாட்கள் அதே எண்ணெயில் பொரிப்பார்கள். நாங்கள் அதை சென்று பார்க்கிறோம் என்று பார்த்தால் இல்லை. அவ்வாறு நாங்கள் சிந்திக்க மாட்டோம். அவ்வாறெல்லாம் சிந்திக்க மாட்டோம். உணவு டேஸ்டாக இருக்கிறது, இன்று இரவு சாப்பாடு முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இவ்வாறான நிலைதான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை பாழாக்கி கொண்டு செல்கிறது என்று சொல்லலாம். இந்த உணவு விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய பெண்கள் மாத்திரமில்லாமல் ஆண்களும் தான் என்னென்று சொன்னால் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கம் இருக்கின்றது. உடல் எடை அதிகரித்து விட்டால் அதை குறைத்து விட வேண்டும். நான் அழகில்லாமல் இருக்கின்றேன், என்னை பார்ப்பவர்கள் அழகில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள், உணவு உண்பதை நிறுத்தி விடுவார்கள். கேட்டால் சொல்லுவார்கள் உணவு எடை குறைய வேண்டும், அதனால் உணவு உண்பதை நான் குறைக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். அன்றைய காலத்திலும் மனிதர்கள் இருந்தார்கள் தான், அன்றைய காலத்திலும் உடல் எடையை குறைத்தார்கள் தான். அதெல்லாம் எவ்வாறு குறைத்தார்கள், நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கின்றோமா? இல்லை. அவர்கள் ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்தார்கள், ஆரோக்கியமான உணவுகளை உண்டார்கள். உணவு உண்பதனாலும் கூட உடல் மெலியும் என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. அதாவது உணவினால் தான் உடல் அதிகரித்து விட்டது, உணவினை நிறுத்தி விடுவோம் என்பதுதான் எங்களுடைய ஒரு மடத்தனமான சிந்தனையாக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். உணவு உண்கின்ற போது அதில் ஆரோக்கியமான நல்ல உணவுகளை உள்ளெடுத்துக் கொள்கின்ற போதே உடல் ஒரு எடை கணக்கான, அதாவது எங்களுக்கு ஏற்ற வகையில் உடல் எடை காணப்படுகிறது. தானிய வகைகளை நாங்கள் உட்கொள்ளலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு மென்மையான உணவுகளை உட்கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்கின்றோம், பொரித்து எல்லா கறிகளையும் வைத்து அழகாக உண்ணுகின்றோம். உண்டுவிட்டு என்ன செய்கின்றோம், உடல் எடை அதிகரித்து விட்டது, நாளையிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகின்றோம். இது எல்லாம் நாங்கள் செய்கின்ற ஒரு பிழையான செயல்களாக இருக்கின்றது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் பேணுகின்ற போது எப்பொழுதுமே எங்களுடைய அதாவது உடல் என்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அந்த உடல்நிலையானது பேணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய காலத்தில் யார் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்கின்றோம், யார் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்கின்றோம் என்று பார்க்கின்ற போது எண்ணி பார்க்கக்கூடிய ஓரிருவர் மாத்திரம்தான் இன்றைய காலத்தில் வீட்டு தோட்டம் செய்கின்றோம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் வேலை சுமை காரணம், அது மாத்திரமில்லாமல் கடையிலே வாங்கிவிடலாம். வீட்டு தோட்டத்துக்கு நான் இந்த மண்ணை சரிப்படுத்தி தண்ணி ஊற்றி தினமும் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் சில சமயங்களில் அந்த நாங்கள் வைக்கின்ற மரக்கண்டுகள் வளராமல் விட்டுவிடும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியாது என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோம். வீட்டு தோட்டம் என்பது சாதாரணமாக எங்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம். நாங்கள் உணவை உண்ணுகின்றோம். ஒரு தக்காளி பழமாக இருக்கட்டும், கத்தரிக்காயாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறிய சிறிய ஒரு நாங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு பூந்தொட்டியில் ஒரு சாடியில் கூட வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு தாவரங்களாகத்தான் இவை இருக்கின்றன. இவற்றை ஒரு மிளகாய் கண்டை நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மிளகாய் எங்களுக்கு எவ்வளவு மிளகாய்களை தரும். அந்த ஒரு சிறிய கன்றிலேயே நாங்கள் உணவு சமைத்து உண்ணக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இவ்வாறாக நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வீட்டு தோட்டத்தை கூட இன்று வீட்டு தோட்டம் செய்வதற்கு கூட சிந்திப்பவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் படிப்படியாக நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இடம் பற்றாக்குறை என்று சொல்வதெல்லாம் ஒரு சாட்டான ஒரு காரியம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஒரு சாடியில் வைத்து நாங்கள் பூக்கன்றை வளர்ப்பது போல இந்த ஒரு தக்காளி செடியை நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதில் தக்காளி பழங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆரோக்கியமான ரசாயனமற்ற பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் சுவையான உணவை உண்பது தவறல்ல. உணவை உண்ணலாம், அளவாக உண்ண வேண்டும். நாங்கள் அளவாக உணவை உள்ளெடுத்துக் கொள்கின்ற போது நோய் நொடிகள் எங்களை அணுகாது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அளவாக எங்களுக்கு தேவையான விடயங்களை உண்ணுதல், அல்லது சில சமயங்களில் நாங்கள் கொழுப்பு உடைய உணவுகளை உண்டு விட்டோம் என்று சொன்னால் உணவை உண்டு முடித்ததன் பிற்பாடு சுடுதண்ணீர் அருந்துதல், இவையெல்லாம் உடல் ஆரோக்கியம் பேணுவதற்கு மிக நல்ல விடயங்களாக இருக்கின்றன. நாங்கள் உடல் ஆரோக்கியம் பேண வேண்டும் என்று சொன்னால் முதலில் உணவை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆரோக்கியமாக இருக்கிறது. காலை உணவை முக்கியமாக நாங்கள் உண்ண வேண்டும். அது எல்லோருமே தெரிந்த ஒரு விடயம், எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு விடயமாக கூட இருக்கும். காலை உணவை நாங்கள் முக்கியமாக உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இரவில் நாங்கள் நித்திரை செய்கின்ற போது அதிக அளவாக, அதாவது எங்களுடைய தேவையற்ற வகையில் அதிகப்படியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தானிய வகைகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்வதன் மூலம் உடலில் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள முடியும்.
அது மாத்திரமல்லாமல் நோய் நொடிகளையும் குறைத்துக் கொள்ள முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நோய்க்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ளுங்கள், அப்போது நோய் மாறிவிடும். சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எனக்கு சுகர் இருக்கிறது சொன்னால் இந்த உணவை பார்த்தால் ஆசையாக இருக்கின்றது, இதனை சாப்பிடுவோம், பின்னர் அது சுகர் படிப்படியாக குறைந்துவிடும், மருந்து போட்டு விடுவோம் தானே, இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதுவே ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் குறிப்பிட்ட நாட்களுக்கு அதற்கான உணவுகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற போது அந்த நோயை நாங்களே மாற்றக்கூடிய சக்தி எங்களிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தை உணவு மூலமாக பேணுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் அன்புடன் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேயர்களே.